பிரச்சனையாகும். இந்திய மாணவர்கள் SPM தேர்வில் அதிகமான அளவிற்கு தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணம் அவர்களின் ஆரம்ப கல்வியே ஆகும். இந்த ஆரம்ப நிலை கல்வி இன்னும் ஆக்கப்பூர்வமானதாக ஆக்கப்பட வேண்டும். கல்வி விஷயத்தில் இதுதான் நமது முதல் பரிந்துரையாகும். எல்லா தமிழ் பள்ளிகளும் தேசிய ஆரம்ப பள்ளிகளுக்கு ஈடானதாக ஆக்கப்பட வேண்டும். மேலும் அவற்றின் கல்வி கற்பித்தலும் தேசிய அளவிலான பள்ளிகளுக்கு ஈடானதாக இருக்க வேண்டும். பள்ளியின் புறமும் மேம்படுத்தப்பட வேண்டும். தமிழ் பள்ளிகள் கட்டப்படும் இடமும் இந்தியர்கள் கணிசமான அளவு வாழும் பகுதிகளாக இருப்பது அவசியம். ஆசிரியர் கல்லூரிகளில் கல்வி கற்ற ஆசிரியர்களையும் பட்டதாரி ஆசிரியர்களையும் தமிழ் பள்ளிகளில் பணிக்கு அமர்த்த வேண்டும். தமிழ் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது மிக மிக அவசியமாகிறது. மக்தப் ரண்டா சயின்ஸ் மாராவில் உள்ளதை போல் UPSR தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெறும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் அவ்வாறான கல்லூரிகள் தேவை. UPSR தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெறும் தமிழ் மாணவர்களை MRSM கல்லூரிகளிலோ அல்லது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கென ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறுவப்படும் சிறப்பு கல்லூரிகளிலோ சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். கடந்த காலங்களில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. MRSM போன்ற கல்லூரிகளில் குறைந்தது 10% இடங்கள் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கென ஒதுக்கப்பட வேண்டும். மலேசியாவில் மொத்தம் 20 அரசு பல்கலைக்கழகங்களும் 30 பாலிடெக்னிக்குகளும் 78 சமூக கல்லூரிகளும் உள்ளன. இந்த கல்வி கூடங்களில் இந்தியர்களின் சேர்க்கையை கைவிட்டு எண்ணிவிடலாம். இக்கல்வி கூடங்களில் மொத்த மாணவர் சேர்க்கையில் 2-3% தான் இந்திய மாணவர்கள். அதைவிட 3 மடங்கு அதிகமான இந்திய மாணவர்கள் இக்கல்வி கூடங்களில் சேர்த்து கொள்ள விட வேண்டும். அரசு பல்கலைக்கழகங்களிலும் இதர அரசு கல்விக்கூடங்களிலும் இடம் கிடைக்காததால் நம் இந்திய மாணவர்கள் தனியார் கல்லூரிகளுக்கு செல்கின்றனர். அரசு கல்விக்கூடங்களில் பயில்வது மிகவும் செலவு குறைவானது. ஆனால் பெரும்பாலான இந்திய மாணவர்கள் வழி இல்லாமல் தனியார் கல்லூரிகளில் சேர்ந்து பயில்வதோடு தங்கள் பெற்றோரின் எதிர்கால சேமிப்பையும் குறைத்து வருகின்றனர். அரசு நடத்தும் எல்லா கல்விக்கூடங்களிலும் நுழைவு விதிமுறை தேர்வு முடிவை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் அல்லது நியாயமான முறையில் நுழைவு அமைவதும் நல்லது. JPA கல்வி உபகார சம்பளமும் அதே அடிப்படையில் இருப்பது அவசியமாகிறது. மறுபயிற்சி பெற்ற தோட்ட தொழிலாளர்கள் பிள்ளைகளுக்கு தனியே ஒரு உபகார சம்பள நிதி ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட கல்வி உபகார சம்பளம் ஒவ்வொரு ஆண்டும் 200 மறுபெயர்ச்சி பெற்ற இந்திய இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் கல்வி கற்க இடம் கிடைக்க வழி செய்ய வேண்டும். PTPTN கல்வி கடன் உதவியும் உள்நாட்டு வெளிநாடுகளில் கல்வி பயிலும் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்க ஆவண செய்ய வேண்டும். பாலர் பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை கல்வி பெறுவதை சுலபமாக்கினால்தான் கல்வியின் மூலம் வாழ்வில் மேல்நிலை அடையலாம். வாழ்வில் மேல்நிலை அடைய இந்தியர்களுக்கு இந்த கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் தான் இன்று அவர்கள் வறுமையில் உள்ளனர். இந்த கல்வி வாய்ப்பை திறந்துவிடும் நமது முயற்சி எக்காலமும் ஓயாது. திருத்தி அமைக்கப்பட வேண்டிய இன்னொரு துறை வேலை வாய்ப்புகளும் வியாபார வாய்ப்புகளும் ஆகும். அரசாங்க இலாக்காக்களிலும் அரசு தொடர்புடைய நிறுவனங்களிலும் இனி வேலை வாய்ப்புகள் இருப்பின் அவற்றில் 10% பேர் நிச்சயம் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் பரிந்துரையாகும். வியாபார வாய்ப்புகள் இந்தியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். லைசன்ஸுகள், பெர்மிட்டுகள் ஆகியவற்றை இந்தியர்களுக்கும் வழங்க அரசு முன்வர வேண்டும். இதுவரை இந்த வாய்ப்புகளை ஒரே இனம் மட்டுமே பெற்று வந்தது. இந்நிலை இனி மாற வேண்டும். மேலும் அரசு நடத்தும் தொழில் தொடர்பான பயிற்சிகளில் இந்தியர்களும் பங்கு பெற வேண்டும். தக்கோன் திட்டங்களிலும் இந்தியர்கள் பங்கு பெறுவது அவசியம். போலீஸ் அராஜக செயல் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. போலீஸ்காரர்களுக்கென நாட்டில் தனியொரு சட்டமே உள்ளதை போல் அவர்கள் நடந்து கொள்கின்றனர். போலீஸ் அதிகாரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர போலீஸ் புகார் ஆணையம் கட்டாய தேவை ஆகிறது. கண்டதும் சுடும் போலீசாரின் செய்கையை உடனே நிறுத்த வேண்டும். மலேசியாவில் இயங்கும் அமைப்பு முறையிலான இனவாதத்தை நிறுத்த வேண்டுமெனில் இந்த அரசு அனைத்துலக மனித உரிமை பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் உடனே கையெழுத்திட வேண்டும். மேலும் மலேசிய சட்டங்களும் அனைத்துலக மனித உரிமை பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு ஒப்ப மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நம் பரிந்துரையை அமுல்படுத்தும் சமயம் பல விஷயங்கள் சரியாக நடக்காமல் போகலாம். அரசு மெத்தன போக்கை கடைபிடிக்கலாம். அம்னோவின் தலைவர்களே கூட அதை தோல்வியடைய செய்யலாம். நம் பரிந்துரைகளை அமுல்படுத்த போதுமான ஒதுக்கீடு இல்லாததால் இது நடைபெறும் சாத்திய கூறுகள் உள்ளன. அப்படி நடந்தால் நம் முயற்சி தோல்வியை தழுவும். நம் கோரிக்கைகள் நிறைவேற்றம் காண வேண்டுமென்றால் நமக்கென்ன எல்லா அதிகாரங்களும் கொண்ட
தனி அமைச்சு தேவைப்படுகிறது. இந்த புதிய அமைச்சை சிறுபான்மை இன அமைச்சு என்று பெயரிடலாம். இந்த அமைச்சின் தலைமைத்துவம் இன்ட்ராஃப் தலைவர்களில் ஒருவராக இருப்பது அவசியம். மக்கள் அணியின் பிரதிநிதியாக மட்டுமே இந்த அமைச்சர் அரசாங்கத்தில் பொறுப்பேற்பார். பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு சேர வேண்டியதை பெற்றுத் தருவதே இவரின் தலையாய கடமையாகும். அதை தவிர தன் சொந்த நலனுக்காக அவர் அந்த அமைச்சர் ஆடையை அணிய மாட்டார். ஏன் இன்ட்ராஃப் தலைமைத்துவத்தில் ஒருவர் அமைச்சராக இருப்பதற்கு நாம் முன்மொழிகிறோம் என்று பலர் வினவலாம். நாம் முன்னே வைத்துள்ள கோரிக்கைகள் எளிதில் அடையக்கூடிய ஒன்றல்ல. கடுமையான உழைப்பு, புத்தி கூர்மை அதற்கு தேவை. இன்ட்ராஃப் என்ற அமைப்பு தான் அதற்கு உகந்தது. கண்ணும் கரு